வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. ஆஃபீஸ் நம்பருக்கு இந்த மெசேஜை ஒருத்தர் செய்தித்தாளில் இருந்து கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று தான் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜனவரி 12, 2022 இனி வரும் தேர்வுகள் தமிழில் நடத்தப்படும். TNPSC தலைவர் க. பாலச்சந்திரன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மொட்டையாக ஒரு செய்தி போடுவாங்க மீடியா, யாருக்குமே புரியாத மாதிரி. என்ன இவங்களுக்கும் புரியல, அதனாலதான் அந்த பிரச்சனையை போட்டிருக்கிறாங்க. சரி, உள்ள படிப்போம். இந்த புள்ளியியல் சார்நிலை பணியிடங்களுக்கான தேர்வு நடந்ததுல, ஸோ அப்போ பார்வையிட்ட போது அப்போ இந்த இதை கொடுத்துருக்குறாங்க இந்த பத்திரிகையாளர்களுக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் தமிழில் தேர்வு நடத்தப்படும் என்றார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணைய தலைவர் க. பாலச்சந்திரன். ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணியிடங்களுக்கான தேர்வை மாநிலத்தில் 9 மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட 79 மையங்களில் தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் தேர்வாணைய சபாக்கள் நடத்தியது. இந்த தேர்வை பாடிட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் TNPSC தேர்வுகள் தமிழில் நடத்தப்படும். தற்போது நடைபெறும் தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிட்ட போது தமிழக அரசின் அறிவிப்பு வெளியாகாததால் வழக்கம் போல நடைபெறுகிறது. ஸோ அப்போ அந்த தேர்வுகள் தமிழில் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயமாக எனக்கு படுகிறது. ஏன்னா அந்த புள்ளியியல் தேர்வு நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த தமிழ் தகுதி அப்படிங்கிறது அந்த அரசாணை வரவில்லை. அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேர்வில் 2 விதமான பணிகள் இருக்கும். அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேர்வில் 2 விதமான பணிகள் இருக்கும். சரி, இது என்னன்னு பார்ப்போம். குரூப் 4 தேர்வில் கொள்குறி வகை அப்ஜெக்டிவ் டைப் வினாத்தாள் தமிழில் இருக்கும். அதாவது பொதுத்தமிழ் இருக்கும்னு சொல்லணுமா, இல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்குவாங்க தேர்வர்கள் இதை பார்த்தாங்கன்னா, ஓ பொது அறிவு அப்ப தமிழ்ல தான் இருக்கும், பொது அறிவு இங்கிலீஷ்ல இருக்காது அப்படின்ற மாதிரியா? இந்த பேப்பர்காரங்களுக்கு வேலையே குழப்பறதான். அது தினமணி போன்ற பத்திரிகை இப்படி எழுதுனா என்ன ஆகுறது? இது எனக்கு புரியலைங்க. அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேர்வில் 2 விதமான பணிகள் இருக்கும். அது அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேர்வா இல்ல இனிமே நடைபெற உள்ள தேர்வா? 2 விதமான பணிகள் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வும் வச்சுட்டு அது இருந்தா மட்டும்தான் மற்ற பேப்பரை எவால்வேட் பண்றதுதான் 2 விதமான பணிகள்னு சொல்றாங்களா? குரூப் 4 தேர்வில் கொள்குறி வகை அப்ஜெக்டிவ் வினாத்தாள் தமிழில் இருக்கும். மற்ற குரூப் 1, 2, 2A ஆகிய தேர்வுகளில் விருந்துரைக்கும் வகையிலான டெஸ்கிரிப்டிவ் வினாத்தாள் இருக்கும். இதில் தமிழில் கேட்கப்படும் தேர்வுகளுக்கு 40 மதிப்பெண்களுக்கு அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே மற்ற கேள்விகளுக்கான பதில்கள் திருத்தப்படும். சரி, அது சரி. டெஸ்கிரிப்டிவ்ல தான் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு குரூப் 1, 2, 2A, DO போன்ற தேர்வுகளுக்கு. குரூப் 4 தேர்வில் 40க்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்றால்தான் தொடர்ந்து அவர்கள் எழுதிய அனைத்து விடைகளும் மதிப்பீடு செய்யப்படும். தமிழில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்களை தகுதி மதிப்பெண்களாக மட்டுமல்லாமல் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அதையும் சேர்த்து கொள்ளும் வாய்ப்பை தேர்வாணையம் செய்கிறது. அதாவது 40 மதிப்பெண் மட்டும் எடுத்தா வேலையே கிடைக்காது, நமக்கே தெரியும். சரிங்களா? 95, 90க்கு மேல எடுத்தாதான் வேலையே கிடைக்கும். ஸோ 40 நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 40 மதிப்பெண்களுக்கு மேலே உள்ளதை மட்டும்தான் எடுப்பாங்களா அப்படின்னு கிடையாது. 40 மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் எடுத்தால்தான் உங்களை அந்த இதுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ 40 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்க பொதுத்தமிழில் நீங்க எடுத்த மொத்த மதிப்பெண்கள், பொது அறிவில் எடுத்த மதிப்பெண்கள் எல்லாம் சேர்த்துக்குவாங்க. ஒரு தினமணி போன்ற இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு பேப்பர் இவங்களே இப்படி எழுதுனா தேர்வுகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நார்மலா என்னை போன்ற ஆளுகளுக்கே இதை பார்த்தா ஒரு குழப்பமா இருக்கும்போது, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும்போது, புதிதாக தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் தேர்வர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் உண்மைங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.